இவ்ளோ பிரம்மாண்டமான கெங்கை அம்மன் சிரசு திருவிழாவா? எந்த ஊர்ல நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு நீங்க எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனி சரவ் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த கெங்கை அம்மன் திருவிழா எந்த ஊர்ல நடக்குதுன்னா, நம்ம திருப்பத்தூர்ல அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ திருப்பதி கங்கை அம்மன் ஆலயத்துல தாங்க இந்த திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ கரெக்டாக லொக்கேஷன் சொல்லணும்னா, திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டு கிட்டயே தாங்க இந்த திருப்பதி கங்கையம்மன் ஆலயம் இருக்குது. இப்போது சாமி ஊர்வலம் வந்துக்கிட்டு இருக்கிற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் பூக்கடை இருக்குங்க. அந்த பூக்கடை தெருவில் இருந்து தான் சாமியோடைய அம்மனுடைய ஊர்வலம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த அழகான கங்கை அம்மன் திருவிழாவை வந்துட்டு வருஷம் வருஷம் நாங்கள் எங்கே இருந்தாலும் அம்மன் திருவிழாவுக்கு வந்துடுவோம். அடடா! நாம் எப்படி பார்க்குறதுன்னு யோசிக்கிறீங்களா? கவலையை விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனல் மூலயமா உங்களுக்கு நீங்கள் வீட்டிலே இருந்துக்கிட்டு திருப்பதி கங்கை அம்மனை தரிசனம் பண்ணுறதுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வீடியோஸ் எடுத்து போடுறோம். நீங்கள் தவறாமல் மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்குறதுக்கு நீங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்துட்டு அம்மனுடைய அலங்காரம் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அம்மன் வேஷம் போட்டுட்டு வந்திருந்தாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக நான் வாய்ஸ் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நடுவில் அங்கங்கே நான் வாய்ஸ் கொடுக்காம விட்டுருக்கேன். அதுக்கு காரணம் வந்துட்டு இந்த திருவிழாவில் இருக்கிற அந்த பம்பை சத்தம், மேள சத்தம் இதெல்லாம் வந்து கேட்கும்போது லைவாக நீங்கள் சாமி கும்பிட்ற மாதிரி, லைவாக நீங்கள் சாமி பார்க்குற மாதிரி அந்த ஃபீல் கொடுக்கும். ஸோ நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி அப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 1:30 மணிக்கு அப்படி தான் இந்த சாமி வந்துட்டு கோவிலுக்கு கொஞ்சம் கிட்ட வந்தது. ஸோ 1:30 2 மணி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 1 மணி நேரம் ஆகும். கோயிலில் போய் சிரசு வைக்கிறதுக்கு இன்னும் ஒரு 1 மணி நேரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அம்மனுடைய சிரசு வந்துட்டு கோவிலில் எடுத்துகிட்டு போய் வச்சதுக்கு அப்புறமாவும் அந்த வீடியோவையும் நான் உங்களுக்காக எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள். அம்மன் சிரசு கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3:30 மணி அப்படி அவங்க நல்ல நேரம் பார்த்து அம்மனுக்கு வந்து திருக்கல்யாணம் பண்ணுவாங்க. அது சீர்வரிசையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்குவாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு கூட ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். நாங்கள் ஒரு 8 மணிக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா 8 மணிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெருவெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த லைட்டெல்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். கங்கை அம்மன் திருவிழா பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவும் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் கோவிலுக்குள்ளே வச்சதுக்கப்புறமா அம்மனுடைய திருக்கல்யாணம், அதுக்கப்புறமா வான வேடிக்கை இதெல்லாம் முடித்த வரைக்கும் நான் எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எங்கள் சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் பபாய். மறக்காமல் லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ்.